வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பொங்கல் பண்டிகையோட அந்த 4 நாள் கொண்டாட்டத்தை பத்தி தான். இது வெறும் அறுவடை திருநாள்னு மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பொங்கல்ங்கிற பேரே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? பொங்குறது, அதாவது கொதிச்சு வழிஞ்சு வர்றது. ஒரு பானையில அரிசி பொங்கி வழியறத பாக்குறது நம்ம வாழ்க்கையில சந்தோஷமும் செழிப்பும் பொங்கி வழியறதுக்கு சமம். அதுதான் இதோட சிம்பிள். சரி, இப்ப அந்த 4 நாள் கொண்டாட்டத்துக்கு வருவோம். நாள் போகி பொங்கல். அன்னிக்கு நம்ம வீட்ல இருக்கிற தேவையில்லாத பழைய பொருட்களை எல்லாம் நீக்கி ஒரு புது ஆரம்பத்தை தொடங்குவோம். அடுத்து வர்றதுதான் மெயின், அதாவது தைப்பொங்கல். அன்னிக்கு தான் புது பானையில புது அரிசியில பொங்கல் செஞ்சு நமக்கு வெளிச்சத்தையும் நல்ல விளைச்சலையும் கொடுக்கற சூரியனுக்கு நன்றி சொல்வோம். 3வது நாள் மாட்டுப் பொங்கல். வருஷம் பூரா நம்ம கூடவே உழைச்ச கால்நடைகளுக்கு நன்றி சொல்ற ஒரு நாள். கடைசியா 4வது நாள் காணும் பொங்கல். குடும்பத்தோட சொந்த பந்தங்களோட வெளியில போய் சந்தோஷமா இருக்கிறதுக்குனே ஒரு நாள். பாத்தீங்களா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு காரணம் இருக்கு. பொங்கல் கொண்டாட்டத்தோட உயிர் நாடியே இந்த பொங்கல் பானைதான சொல்லலாம். அதுல பால் பொங்கி வழியிற அந்த ஒரு நிமிஷம், அப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொங்கலோ பொங்கல்னு சொல்ற அந்த சத்தம், அது வெறும் சத்தம் இல்ல, அடுத்த வருஷம் முழுக்க நம்ம வாழ்க்கையிலையும் இதே மாதிரி சந்தோஷம் பொங்கி வழியணுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. பொங்கலும் கரும்பும் பிரிக்கவே முடியாத ஒண்ணு இல்லையா? அந்த கரும்போட இனிப்பு, அது வெறும் சுவை மட்டும் இல்ல, நம்ம உழைப்புக்கு கிடைச்ச அறுவடையோட இனிப்பையும் நம்ம எதிர்காலம் இனிமையா இருக்கணுங்கிற ஆசையும் அது காட்டுது. அப்போ மொத்தத்துல பாத்தீங்கன்னா பொங்கல்ங்கிறது வெறும் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுற ஒரு பண்டிகை கிடையாது. இது இயற்கைக்கும் நம்ம கூடவே இருக்கிற கால்நடைகளுக்கும் நம்ம சொந்த பந்தங்களுக்கும் நன்றி சொல்ற ஒரு அற்புதமான கொண்டாட்டம். மனுஷனுக்கும் மண்ணுக்கும் விலங்குகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான உறவை கொண்டாடுற ஒரு விழா. இது நம்ம எல்லாரையும் ஒரு விஷயத்த யோசிக்க வைக்குது இல்லையா? இந்த அவசரமான மாடர்ன் லைஃப்ல பொங்கல மாதிரி இயற்கையோட நம்மள கனெக்ட் பண்ணிக்கவும், நமக்கு கிடைச்சதுக்கு எல்லாம் நன்றி சொல்லவும் நம்ம எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க?